அனைவருக்கும் வணக்கம். நீங்க உங்க மெத்தட்ல எப்படி பலன் எடுக்கிறீங்க அப்படின்னு ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு 10 ஜாதகம் அனுப்புனேன். அதுக்கு உதாரண ஆடியோ என்னுடைய கிளைண்ட்ட பேசின ஒரிஜினல் ஆடியோ அனுப்புனேன். அவங்க என்ன கேள்வியோட வந்தாங்கன்னு அவங்ககிட்ட கேட்காமயே நீங்க இதுக்காக தான் வந்திருக்கீங்கன்னு சொன்னேன். ஒரு சில சம்பவங்கள் நடந்திருக்கு. அதை எப்படி கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு, அவங்க கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி நம்மளால எப்படி சொல்ல முடிஞ்சிச்சு, அப்படி முடிஞ்ச நடந்த சம்பவத்தை கண்டுபிடிக்க தெரிஞ்சாதான் நடக்க போற சம்பவத்தை நம்மளால கான்பிடென்டா சொல்ல முடியும் இல்லையா? ம்? அதான உண்மை. அதனால வந்தவங்க கிட்ட கேள்வி கேட்டு அவங்களுக்கு ஒரு ஆதரவா ஒரு சொல்யூஷனா ஒரு பதில் சொல்றது பிரயோஜனமே இல்லை. ஜோதிடம்ங்கிறது முக்காலத்தையும் உணர்ந்து சொல்லக்கூடியது. நடந்தது, இப்ப நடந்துகிட்டு இருக்குது, நீ நடக்க போறதையும் சேர்த்து சொல்லக்கூடியது. அதனாலதான் ஜோதிடம் மூன்றாவது கண், வேதத்தின் கண் அப்படின்னு எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இப்ப ஜோதிடத்துடைய ரகசியங்கள்லாம் பேசிக்கா தான் இருக்குது. பேசிக்கை விட்டுட்டு நம்ம வேற பக்கம் தேடிக்கிட்டு இருக்கிறோம். பேசிக்னா என்ன சார்? 27 நட்சத்திரம், 108 பாதம், 9 கரகம், 12 ராசி கட்டம். இதை விட்டுட்டு வேற கட்டத்துக்கு போக வேண்டியதே இல்லை. இதுல இருந்து உருவானதுதான் எல்லா கட்டமுமே. நவாம்சமா இருக்கட்டும், தசாம்சமா இருக்கட்டும், ஓராம்சமா இருக்கட்டும், காலாம்சம் எல்லாமே இருக்கட்டும். அஷ்டவர்க்க பறவைகள் பார்த்துதான் பலன் சொல்ல முடியுமா? இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. சரியா? அப்படிலாம் இல்லவே இல்லை. இதுலயே சொல்லலாம். நம்ம முன்னோர்கள், ரிஷிகள், முனிவர்கள்லாம் எதை வச்சு சொன்னாங்க? இதை பார்த்தவனே சொல்லிட்டு போனாங்கல்ல. அதை விரிவுபடுத்தி எளிமையாக்கி கொண்டு போகணும்னு மற்ற சக்கரங்களை உருவாக்கிக்கிட்டாங்க. அவ்வளவுதானே ஒழிய வேற ஒண்ணுமே கிடையாது. ஆனா இதுக்குள்ளதான் எல்லாமே இருக்கு. இதுல நீங்க பேசிக்கா படிக்கும் போது இந்த 27 108 பாதங்கள்லாம் படிச்சதுக்கு அப்புறம் நவாம்சம் படிக்கிறோம். நவாம்சம் என்ன அப்படின்னா, பாதாசாரத்தை தான் நவாம்சமா வடிவமைச்சு வச்சிருக்கிறாங்க இல்லையா? அப்ப பாதாசாரத்தை உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஒரு கரகம் இந்த இடத்துல 4ஆம் பாதத்துல இருந்திருக்குன்னா நவாம்சத்துல எங்க இருக்குன்னா இங்கதான் இருக்கும். அஸ்வினி 4ஆம் பாதத்துல இருக்குன்னா நவாம்சத்துல இங்கதான் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். அப்ப நவாம்ச போட பழகிக்கணும். அதை மட்டும் போட பழகிட்டா போதும். ஆனா நவாம்சத்துல ஒரு கிரகம் ஆட்சியா இருக்குது, உச்சமா இருக்குது, வர்க்கோத்தமாவா இருக்குது, அதனாலதான் அது யோகத்தை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்றதும் தப்பு. அங்க நவாம்சத்துல கெட்டு போச்சு, அதனாலதான் இந்த திசை வேலை செய்யல அப்படின்னு சொல்றதும் தப்பு. அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. நவாம்சத்தை யூஸ் பண்றவங்க யூஸ் பண்ணிக்கிட்டோம். அது அவங்களுடைய விருப்பம், தனிப்பட்ட விருப்பம். அது போக பிரசன முறைகள் ஏதாவது ஒண்ணு பாக்குறதும் வைக்கிறதும், கோச்சாரம் இன்னைக்கு தேவையான கோச்சாரத்தை இணைச்சு வச்சு பலன் சொல்றதும் அவங்கவுங்க அது அவங்களுடைய விருப்பம். அதுக்கு நான் சொல்லக்கூடிய கருத்து என்னன்னா, 2 கால நடக்க தெரிஞ்சவங்க எதுக்கு 3வது ஒரு ஸ்டிக் யூஸ் பண்றீங்கன்னு நான் சொல்லுவேன். எதுக்காக? கோச்சாரத்தையும் யூஸ் பண்றீங்க, பிரசனத்தை எதுக்கு யூஸ் பண்றீங்க, இந்த சக்கரத்தை விட்டுட்டு மத்த சக்கரத்துக்கு ஏன் போறீங்கன்னு சொல்றது நான் அப்படி சொல்லுவேன். என்னுடைய கருத்து. திட்டுறவங்க திட்டிட்டு போ. எந்த ஜோசிடாரு நவாம்சம் பார்க்காம பலன் சொல்லிட்டேன் அப்படின்னு திட்டினா திட்டிட்டு போறாங்க. அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. நான் இதுல ஒண்ணுலதானே பார்த்து நிரூபிச்சு காமிச்சுட்டு இருக்கேன்ல. அப்ப நான் எதுக்கு யாரை பார்த்து பயப்படணும் இல்லையா? அப்ப அப்படி இப்ப பிரச்சனை பார்க்க கூடாதா? பாத்துக்கோங்க. ஜாதகமே இல்லாதவங்களுக்கு எதுக்கா வந்திருக்காங்கன்னு டக்குனு பிரச்சனத்தை பார்த்து பதில் சொல்லுங்க, தப்பு இல்லை. கோச்சாரத்தை பார்த்து பதில் சொல்லணுமா? சொல்லலாம், சொல்லலாம், வேணாம்னு சொல்லணும். ஆனால் கோச்சாரம் எதற்கு அப்படின்னா, அதை கொண்டு ஏன் இணைக்க கூடாதுன்னு நான் சொல்றேன்னா, நாம பிறக்கும் போது என்ன கோச்சாரம் ஓடிச்சோ அதுதான் நம்மளுடைய ஜனன ஜாதகம். அதுல மாற்று கருத்தே இல்லையில. நம்ம பிறந்த அன்னைக்கு என்ன கோச்சாரமோ அதுதான் நம்ம ஜாதகம். இன்னைக்கு பிறக்கிற குழந்தைகளுக்கு தான் இன்னைக்கு கோச்சாரம் வேலை செய்யும். அதை விட்டுட்டு அதை போய் நம்ம இடத்துல கொண்டு போய் வச்சோம்னா என்ன அர்த்தம்? இப்ப நமக்கு 45 வயசு ஆயிடுச்சு. இன்னைக்கு பிறக்கிற குழந்தைகளை அதை கொண்டு போய் இணைச்சோம்னா 2 பேருடைய கர்மாவை இணைக்கிறோம்னு அர்த்தம். இணைச்சு எப்படி பலன் சொல்றது அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு முரண்பாடு. அதனால நான் எடுக்கிறது இல்லை. கோச்சாரம் எடுக்காததுக்கு உண்டான ரீசன் சொல்லிட்டேன். பிரசனமும் தேவையில்லைன்னு சொல்றதுக்கு உண்டான ரீசன் சொல்லிட்டேன். இதுலயே எடுத்துடலாம். இப்ப பாருங்க, அடிப்படையில உங்களுக்கு தெரியாத விஷயத்தையும் சொல்ல போறேன், ஏற்கனவே தெரிஞ்ச விஷயத்துல இதெல்லாம் பார்க்கலாம்ங்கிறதையும் சொல்ல போறேன். சரியா? எல்லா பேருக்கும் இப்படி ராசி கட்டத்தை பார்த்தவனைய இந்த 20 நட்சத்திரம் 108 பாதத்தை கடந்த உடனே அடுத்ததா எல்லா பேரும் மைண்ட்ல ஓடக்கூடியதானே இந்த இது சாரம், இந்த இது ஸ்திரம், இது உபயம். இது நல்லா தெரியும், எல்லா பேருக்கும் தெரியும். உபயம் போட்டிருக்கு, இது தெரியும். இது என்ன செய்யும்னு பல பேருக்கு தெரியாது. இது என்ன செய்யும், இது எதுக்காக அப்படி கொடுத்துருக்குறாங்க பல பேருக்கு தெரியாது. சரம்னா என்ன சொல்லியிருக்காங்க? நிக்காதியா, ஒரு இடத்துல ஒரு நிக்காது ஓடிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவ்வளவுதான். ஸ்திரம்னா என்ன? ஒரே இடத்துல பிடிச்சி வச்ச புள்ளையாட்ட உட்காந்துக்கிறோம், சப்புன்னு உட்காந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. அவ்வளவுதான். உபயம்னா 2ம் கட்டாயா, நிக்கவும் செய்யும் ஓடவும் செய்யும். உண்மையா? யாரா ஒரு ஆள் மீட்டர் எடுத்துட்டு பேசுங்க. உண்மைங்கய்யா, அப்படித்தாங்கய்யா நாங்க எல்லாருமே படிச்சு வந்துருக்கிறோம். இதை தவிர வேற எதுவும் தெரியுமான்னு கேக்குறேன். இதை தவிர சரம் சிரம் உபயத்துல வேற எதுவும் தெரியுமா? இல்லைங்கய்யா, தெரியாதுங்கய்யா. இது மட்டும் தான் படிச்சிருக்கோம்.
இப்ப பாருங்க, இந்த சாரத்துல என்னென்ன இருக்கு நட்சத்திரம். அஸ்வினி இருக்குது. ஆஹ் இங்க எழுதுவா, அஸ்வினி இருக்குது, பரணி இருக்குது, கார்த்திகை இருக்குது. சரியா? இந்த அஸ்வினி நட்சத்திரத்துல ஒரு கிரகம் உட்கார்ந்து திசை நடத்துது, மேசத்துல உட்கார்ந்து திசை நடத்துது அப்படின்னா ஆன்மீகத்தை நோக்கி ஓடும். கேது நட்சத்திரத்துல இதுவே புதனே உட்காந்து செவ்வாயுடைய வீட்டுல உட்காந்து அஸ்வினி நட்சத்திரத்துல உட்காந்தா நான் தான் வீடியோ போடுறேன், விபச்சார யோகம். அப்ப விளைமகளை நோக்கி ஓடும். எப்படி? ஒரே ராசி சக்கரம் தான், ஒரே நட்சத்திரம் தான், இருக்கக்கூடிய கிரகத்தை பொறுத்து இங்க உட்கார்ந்து இருக்கிறது ஆன்மீகத்தை நோக்கி ஓடுதா, வேற மாதிரி மனசு அலைபாய விடுதா அப்படிங்கிறத பொறுத்து மாறுபடும். அப்ப மொத்தத்துல ஓடுங்கிறது தெரியுது, அது ஓடுங்கிறது சரம். ஆனா அங்க இருக்கக்கூடிய கிரகத்தை வச்சுதான் அது மாறுது. நடக்கக்கூடிய திசா புத்தியை வச்சு மாறுது. அவங்கவுங்க வயசை பொறுத்து மாறுது. அதுக்கு தகுந்தாப்புல பக்கத்துல இருக்கிறது யாரும் போற பரணி தானே. அதுக்கு அடுத்து உள்ளது பரணி நட்சத்திரம் தானே. பரணி தான் என்ன? சுக்கிரனுடைய நட்சத்திரம், உணர்ச்சிக்கு காரகம், சுகபோக காரகம். வீடு மனை வண்டி வாகனம் சொத்து பத்து சம்பாதிக்கணும் ஓடு ஓடு ஓடிக்கிட்டே இருக்கான், வாழ்க்கையை தொலைச்சிருவான். வாழ வேண்டிய வயசுல வாழ்க்கையை தொலைச்சிருவான். 40 வயசுல போய் பொண்ணு வரணும் இவன் கொடுத்தா இல்லையா? அப்ப காசு பணத்துக்கு மேல ஆசைப்பட்டு ஓடுறதும், அல்லது பெண்கள் சவாசத்துல ஓடுறதும், உணர்ச்சிக்கு அடிமையாகி போதை பழக்கத்துக்கு அடிமையாகி ஓடுறதும் ஓட வச்சுக்கிட்டே இருக்குது. அப்படின்லாம் எடுத்துக்கலாம். கார்த்திகை என்ன சார்? தலைமை, அதிகாரம், ஆணவம், அந்தஸ்து, பதவி, அரசியல் எல்லாத்திலையும் நோக்கி ஓடுறதுதான். புகழ் அடைகிறதுலயே நோக்கி ஓடுறது, வாழ்க்கை வீணாக்கப்படுறது. இப்படி எல்லாம் எடுத்துக்கிறது, ஓடுறதுக்கெல்லாம் இதெல்லாம் சேர்த்து எடுத்துக்கலாம். அப்ப சரராசி இங்க இருந்தாலும் இப்படித்தான், இந்த இடத்துல இருந்தாலும் இப்படித்தான், இங்க இடத்துல இருந்தாலும் இப்படி, இந்த இடத்துல இப்படி இருந்தாலும் இப்படித்தான். இங்கேயும் என்ன இருக்கு? இது சந்திரனுடைய வீடு. மனசு அலைப்பாயக்கூடிய மனசு ஒரு இடத்துல நிக்காது. குருவுடைய நட்சத்திரத்துல இருந்தா காசு பணம் சம்பாதிக்கிறதுலேயே குறிக்கோளா ஓடிக்கிட்டே இருப்பாரு. சனியுடைய நட்சத்திரமா இருந்தா அது ரெண்டும் செய்யும். எப்படி? சனினா ஆன்மீகத்தை நோக்கியும் கூட்டு போகும். சந்திரனுடைய வீட்டுல உட்கார்ந்து இருக்கிற சனியுடைய நட்சத்திரம் அப்ப அப்படியே சனி புத்தி, சபல புத்தி, சாக்கடை புத்திங்கிற மாதிரி சந்திரன் பிறர்மனை நோக்குதல் நான் சொல்லிட்டே வரேன். அடிக்கடி நிறைய வீடியோக்களை சொல்லியிருக்கிறேன். அப்ப பிறர்மனை நோக்குதல் நோக்கி ஓடும். கண்ணுக்கழகா லட்சணமா கொண்டாட்டி இருந்தாலும் அடுத்த கொண்டாட்டி அழகா தெரியும் வெங்கட்டுக்கு. அப்படியும் காட்டும். பூதன் சொல்ல வேணும், காதல் தான் பலதரப்பட்ட காதல். ஒருதலை காதல் கிடையாது, பலதரப்பட்ட காதலை சொல்லுது. இந்த இடத்துல ஆயுள் நட்சத்திரம் இருக்கு. சந்திரனுடைய வீடு காதல் காரகமான புதனுடைய நட்சத்திரம். அப்ப அதை நோக்கி எழுதிட்டு ஓடுது. இங்க என்ன? உணர்ச்சிக்கு காரகம் சுக்கிரனுடைய வீடு, செவ்வாயுடைய நட்சத்திரம். அதிகாரம் பண்ணி கூட மிரட்டி உருட்டி கூட அவன் காரியத்தை சாதிச்சுக்கலாம். அது எந்த காரியமா வேணாலும் இருக்கலாம். உணர்ச்சிக்காக வேற ஒரு பெண்ணை மிரட்டி வற்புறுத்தி கற்பழித்தல் கூட நடத்தலாம். இங்க ஒரு கிரகம் திசை நடத்துச்சுன்னா உணர்ச்சி பெருக்கல செவ்வாயுடைய நட்சத்திரத்துல வாங்கினா உட்கார்ந்து இருந்தா மிரட்டும். ராகுடைய நட்சத்திரத்துல இருந்தா எல்லையை மீறிடும். வரட்டும் பார்த்துக்கோ, ஜெயிலுக்கு கூட போய்க்கும், தப்பு பண்ணிட்டு ஜெயிலுக்கு போய்க்கும், துணிச்சலை கொடுத்துரும். குருவுடைய நட்சத்திரம் இருக்குது, சுபகரகமான நட்சத்திரம். காலப்பிரசனுக்கு பாண்டாம்படம் என்ன இருக்குது? அயனசேன போகம் இருக்குல்ல. அப்ப உணர்ச்சிக்கு காரனுடைய வீட்டுல குருவுடைய நட்சத்திரத்துல இருந்தா தாம்பத்தியத்தை கொடுத்துப்படுங்களா? அது எப்படி நல்ல விதமா அமையுமா மோசமான விதமா அமையுமா சொல்ல முடியாது. அப்ப அப்படியும் அதை நோக்கி ஓடும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிறணும். இது என்ன வீடு? சனியுடைய வீடு. தொழில் தொழில் தொழில்னு ஓடுறதுதான். ஒண்ணுக்கு 4 ஃபேக்டரி உருவாக்கணும், 40 ஃபேக்டரி உருவாக்கணும், 4 நாடுகள்ல உருவாக்கணும் அப்படின்னு தொழில் தொழில் தொழில்னு ஓடிவான், குடும்பத்தை விட்டுருவான். அப்ப இவன் குடும்பத்தை வேற ஒருத்தர் நடத்திட்டு இருக்கான் அப்படிங்கிற கதையை ஆயிக்கிறோம். அப்புறமேட்டு சண்டை வந்து என்ன செய்ய? அப்ப சனியுடைய வீட்டுல உட்காந்தா தொழில் தொழில்னு ஓடும். ஆனா அவன் குடும்பம் நடத்துறதுல மந்தமா நடத்திக்கிட்டு இருக்கான். வீட்டுக்காரமா சந்தோஷப்படுத்துறதுல மந்தமா நடத்திக்கிட்டு இருப்பான். வேலை வேலை வேலைன்னு ஓடுவான். அது பிரச்சனை குடும்பத்துல. அப்ப சனியுடைய வீட்டுல உட்காந்து இங்க சூரியனுடைய நட்சத்திரமா இருக்கும்போது அதிகார ஆணவமும் பண்ணுவான், மிரட்டுவான். எப்படி மிரட்டுவான்? தொழில்காரனுடைய வீட்டுல உட்காந்து நட்சத்திரத்துல உட்காந்தா தங்கிட்ட வேலை ஆக்குற பெண்ணுகளை மிரட்டி காரியத்தை சாதிப்பான். அவனுடைய இச்சையை தீர்த்துக்கிறதுக்கு வேலை செய்வான். ஏன்னா பின்னாடியே பாருங்க சந்திரன் நட்சத்திரம் மறுபடி பிறர்மனை நோக்கத்தில் சொல்லுதா சந்திரன். அதுக்கு பின்னாடி இருக்கிறது என்ன? செவ்வாய் அதிகாரம் பண்ணது இல்ல. அப்ப இப்படி எல்லாம் சொல்லு, எல்லாம் செய்யும். இதே ஆன்மீகத்துக்கு வரும். சனியுடைய வீட்டுல உட்கார்ந்து இருக்கு, சூரியனுடைய நட்சத்திரத்துல உட்கார்ந்து இருக்குது. ஆன்மீகம், பயபக்தி எல்லாம் போகும். ஆனா உட்கார்ந்து இருக்கிற கிரகத்தை பொறுத்து, அது வாங்கி இருக்கிற ஆதிபத்தியத்தை பொறுத்து அதை வச்சு மாறும், அதை வச்சு மாறுபடும். இதுலதான் ரகசியம் இருக்கு. இதை புரிஞ்சுக்கிறணும். ஒன்னாச்சா ஸ்திரம் பிடிச்சி வச்ச பிள்ளையாராட்ட சப்புன்னு உட்காந்து இருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்றோம்ல. நான் கட்டினா ஐஸ்வர்யத்தான் கட்டுவேன் அப்படின்னு சொல்லுவான். இதெல்லாம் நான் கட்டவே மாட்டேன்பா, கவுமரிஸ் தான் பண்ணுவேன்பா, இல்ல மாமிய பிள்ளை தான் கட்டுவேன்பா. அப்படி பிடிவாதம் பண்ணி ஒரு ஸ்திரமான முடிவு, நான் இதைத்தான் பண்ணுவேன். அதுக்கு மட்டும் தான் சொல்றதா? கல்விக்கு சொல்லலாம், நான் இந்த படிப்பை தான் படிப்பேன், மருத்துவம் தான் படிப்பேன்,
இல்ல உனக்கு மருத்துவம் வராதுடா, கரகம் சரியா இல்லடா, ஸ்பெஷல் இன்ஜினியரிங் தெரிஞ்சா அதெல்லாம் முடியாது, நான் மருத்துவம் தான் படிப்பேன்ப்பா, நீட் எக்ஸாம்ல ஃபெயிலியர் இருக்கும். அப்புறமேட்டு மறுபடியும் போவான் இன்ஜினியரிங்க்கு. இது முதல்ல செய்ய வேண்டியதானே? அப்ப பாசிட்டிவா போறதும் நெகட்டிவா போறதும் நடக்கக்கூடிய கலகத்திலே திசையில இருக்குது. ஆனா அந்த உட்கார்ந்து இருக்கிற இடம் திறங்கிறனால நிலையா நிற்கும். இதுதான் பிடிச்ச பிடிவாதமா நிக்கிற மாதிரி நிற்கும். பிடிவாதம் சொல்றது செவ்வாய், அது கிரகம். ஆனா இந்த இடமும் அதை சொல்லுது. இங்க உட்கார்ந்து இருக்குது ரெண்டும் கட்டான் தான். ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால், ஒரு முடிவான நிலையா எடுக்க முடியாம பாக்குறது, அலையிறது. இதுல வச்சா சம்பாரிச்சிருமோ, இதுல போட்டா சம்பாரிச்சிருமோ, ஷேர் மார்க்கெட்ல போட்டா சம்பாரிச்சிருமோ, லாட்டரி சீட்டு வாங்கினா சம்பாரிச்சிருமோ அப்படின்னு மனசு அலைபாய விடும். ஒரு முடிவை நிலையா எடுக்க விடாது. உழைச்சி சம்பாதிக்கிற ராசியே நிக்க மாட்டேங்குது, நிலைக்க மாட்டேங்குது. இதுல உழைக்காம வர வேண்டிய காசு மட்டும் நிக்க முடியுங்கிறதுக்கு எந்த வகையை உத்தரவாதம்? கேரண்டி கிடையாது இல்ல. இவராது ஒரு பக்கத்துல போட்டும், இவராது இது இந்த பிள்ளையத்தான் கட்டுவேன்னு சொல்லுவார். இவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? அந்த ஒரு படத்துல காமெடி சொல்ற மாதிரி தான். என்ன படம், ஏதோ ஒரு படம் தெரியல, அக்காவை கல்யாணம் பண்ணிட்டு தங்கச்சியும் சேர்த்து எடுப்பாரு. தங்கச்சியை கட்டுவோம், தங்கச்சி கொஞ்சம் அவசரப்பட்டோமோ, இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு வந்து தங்கச்சியை கல்யாணம் பண்ணிருக்கலாமே எல்லா பேரும் மேலே ஆசைட்டு வந்தோம். உபய ராசிகளை ஃபுல்லா அப்படித்தான். உபய ராசிகள் எல்லாமே அப்படித்தான். தனுசு ராசியா இருக்கட்டும், மீன ராசியா இருக்கட்டும், உபய ராசிக்கு ஃபுல்லா அப்படி வந்துடும். அது லக்னமா வர்றவங்களுக்கு வரலாம், ராசியா வர்றவங்களுக்கு வரலாம், இல்ல அந்த உபய ராசிக்குள்ள ஏதோ ஒரு கிரகம் உட்காந்து திசை நடக்கிறதா கூட இருக்கலாம். இவ்வளவு விஷயத்த போட்டு உடைக்கும் போது கொஞ்சம் மனசை இரும்பாக்கிக்கணும், கல்லாக்கிக்கணும். எல்லாம் நாமளும் அதே ராசி நட்சத்திரத்துல தான் பிறந்திருப்போம், அதே இதுல தான் லக்னத்துல தான் பிறந்திருப்போம். ஆனா அங்க உட்காந்துங்க கிரகத்துடைய திசை வந்தா அது வேலை செய்யும். இப்ப கொஞ்சம் வயசு 5 வயசு குழந்தைக்கு வந்தா அந்த மாதிரி என்ன வருமா? வரப்போறது இல்லை. அதுக்கு என்ன தேவைப்படும்? விளையாட்டு பொருள். எனக்கு இதுவும் வேணும் அதுவும் வேணும் கேட்கும். சரியா? ஒரு கடைக்கு போய் மிட்டாயை கொடுத்தோம்னா எனக்கு இந்த மிட்டாய் வேணும் அந்த மிட்டாய் வேணும் கேட்கும். அந்த மாதிரி எல்லாமே எனக்கு வேணும்னு சொல்லு, எனக்கு இது மட்டும்தான் வேணும்னு சொல்லு. அப்படிங்கறதெல்லாம் புரிஞ்சுக்கணும், பிரிச்சு பிரிச்சு புரிஞ்சுக்கிறணும். அது வயசுக்கு தந்தாப்புல. இளமையா இருக்கும்போது எல்லாத்துக்கும் மேலே ஆசைப்படுது. வயசானதுக்கு அப்புறம் அதுக்கு தந்தாப்புல மாறுபடும். எப்படி மாறுபடும்? இந்த கோயிலுக்கு போனா நமக்கு யோகம் அடிச்சிருமா, இந்த கோயிலுக்கு போனா யோகம் அடிச்சிருமா, இந்த கோயிலுக்கு போனா இந்த சாமி அள்ளி கொடுத்துருவாரா, அந்த சாமி அள்ளி கொடுத்துருவாரா, எந்த சாமி அள்ளி கொடுப்பாரு, அப்படிங்கிற மாதிரி எல்லாம் மாத்தி மாறி எடுத்துக்கலாம். இதைத்தான் அப்படியே மாறி 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 சுத்தி சுத்தி வருது. இந்த மாதிரி சரம் சரம் உபயோகத்துக்கு எந்த புத்தத்திலும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. நீங்க பாத்தீங்கன்னா சொல்லுங்க.